About introduction of macroeconomics, importance of macroeconomics and scope of macroeconomics. In this class, we are going to continue the class limitations of macroeconomics. There are some limitations. They suffer some limitations. So macroeconomics are limitations. So macroeconomics read பண்ற எல்லா கான்செப்ட்டும் ட்ரூவா இருக்காது. ஒரு சில இடத்துல வந்து they have some limitation. Limitation means variable. So சில இடத்துல வந்து அது மாறறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல first one is there is a danger of excessive generalization of the economy. Excessive generalization of the economy. What is generalization? Generalization means பொதுவான கருத்துக்கள். So macroeconomics பொதுவான கருத்துக்களும் அதை கணக்கிடும். அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் இந்த பொதுவான கருத்துக்களை வச்சு macroeconomics will assume something. ஏதாவது ஒரு கணக்கெடுப்பு போது ஒரு பொதுவான கருத்துக்களை வச்சு macroeconomics எல்லாம். So they have some limits. So இந்த இடத்துல எல்லாம் சில limits இருக்கு macroeconomics. And the second one is policy of composition. For example, good for an individual, it is not good for a country, or good for a country is not good for another country and its action. For example, good for an individual, ஒரு இண்டிவிஜுவலுக்கு நல்லதா தெரியுது, அந்த நாட்டுக்கு வந்து நல்லதா தெரியாது. For example, இப்போ இண்டிவிஜுவல் என்ன பண்றான், தனக்கு பணம் தேவைன்றத பணத்தை பதுக்கி வைக்கிறான். ஸோ பதுக்கல்ன்றது இன்கம் டேக்ஸ் கட்டாம நிறைய பணங்களை வந்து அவன் சேமிச்சு வைக்கிறான். அவனை பொறுத்தவரையில அது வந்து நல்லது, ஆனா இந்த நாட்டை பொறுத்தவரையில அது ஒரு தீமையான விஷயம். இன்னொன்று குட் ஃபார் அ கண்ட்ரி இஸ் நாட் குட் ஃபார் அனதர் கண்ட்ரி. ஸோ ஒரு நாட்டுக்கு நல்லதுன்னு தோன்றது, அது இன்னொரு நாட்டை பொறுத்தவரையில அது வந்து தவறாக தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு நாட்டு வந்து நிறைய அணு ஆயுதங்கள் சேமிச்சு வைக்குது. ஸோ அவனை பொறுத்தவரையில அந்த நாட்டை பொறுத்தவரையில அது வந்து அவனுக்கு நல்லது. ஸோ அது வந்து மற்ற நாட்டை பொறுத்தவரை அது நிறைய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களும் மேக்ரோ எக்கனாமிக்ஸை கணக்கெடுக்கப்படும். ஸோ இந்த விஷயங்கள் பாதி உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். இந்த தேர்ட் ஒன் இஸ் there is homogeneity in nature. Homogeneity of individuals. So it assumes, so ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கிறது ஹோமோஜீனியஸ்னா you will consider as same. ஹோமோஜீனியஸ்னா சேம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற கணக்கெடுப்பு ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்குன்றதை அஸ்யூம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வரம்பு வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு இருக்கு. தென் த லாஸ்ட் ஒன் இஸ் there is non-economic factor. Economic factor that determine macroeconomics, that determine economic activity. So non-economic activity. Economic activity means exchange of goods and services. There will be some exchange for goods and services. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து பணமாற்றமோ இல்லை பொருள் மாற்றமோ செய்யப்படுறது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஆனால் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா யூ ஆல்ரெடி நோ. ஸோ they will do some services but in return they will not earn anything. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய இந்த கொரோனா வைரஸால் நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஆனால் நிறைய தொண்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து பொருளாக வந்து நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்க in return they will not earn anything. ஸோ அவங்க they will earn only the fees. நம்ம நல்லது செஞ்சோன்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்படுமே தவிர அதனால அவங்களுக்கு எந்த நன்மைகளும் ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் அதை வந்து இடம் பெறாது. ஸோ இந்த மாதிரி சில திங்ஸை நாங்கள் தவறுதலாக வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக மேக்ரோ எக்கனாமிக்ஸில் மாறிடும். ஸோ தீஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமி வாட் இஸ் எக்கனாமி? நிறைய தடவை எக்கனாமின்னு சொல்கிறேன். எக்கனாமி மீன்ஸ் பொருளாதாரம். ஸோ எக்கனாமி J.R. Brown என்ன சொல்கிறாரு, a system where people earn for their living. அவரை பொறுத்தவரைக்கும் people earn for their living. மனுஷன் வாழ்றதுக்கோசம் சம்பாதிக்கிறது தான் இந்த எக்கனாமி, பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுவே
J hikes. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா a cooperation between producers and workers to make goods to satisfy the wants of the consumer. அதுவே ஹைக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா it is a economy-ங்கிறது cooperation between producers and workers to make goods and to satisfy the wants of the consumer. அதுதான் economy-ங்கிறது J.R. Hick சொல்றாரு. ஆனா பொதுவான கருத்து என்னன்னா economy is a simple term. Economy is a place or area. Place or area where exchange activity is done. So economy ன்றது என்னன்னா ஒரு பிளேஸோ ஒரு ஏரியாவோ எங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் goods and services நடக்குதோ அதை எக்கனாமி சொல்லுவாங்க. So எக்கனாமியை பொறுத்தவரையிலும் they vary characteristics and functions. ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட characteristics மாறும், functionsம் மாறும். So there are so many things. So இந்த மாதிரி economic activities நம்ம பார்க்க போறோம். So இந்த மாதிரி economic activities எது வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுது? The functioning of the economic activity. Functioning of the economic activity. Normally, economic activity எப்படி நடக்குது? The main aspects in economy is production, consumption. இது ரெண்டு இருந்தாதான் we can do the economic activity. So these production and consumption activity is supported by the exchange activity. Exchange activity na a lot of goods and services are produced in one place and it move to some other place. So there will be a lot of exchange of goods and services between producers and consumers. So these two aspects are supported by the exchange activity. The ultimate aim of production and consumption is growth. So the ultimate aim. So production and consumption எதுக்கு மெயினா யூஸ் ஆகுதுன்னா to achieve growth. So நாட்டில நல்ல வளங்களை கொண்டு வரணும்ன்றதுக்கோசம் தான் இந்த மெயினா production and consumption யூஸ் ஆகுது. So in the exchange activity, these exchange activities are supported by several other activities. What are the several other activities? Economic and non-economic activity. So in the exchange activity எது யூஸ் ஆகுதுன்னா economic and non-economic. Exchange ஒரே இடத்துல நம்ம வந்து place goods வந்து மாறாது. So அதுக்கு தேவையானது economic and non-economic activity. So economic activity மெயினா என்ன யூஸ் ஆகுதுன்னா transportation. You already studied in your commerce. Transportation, banking, insurance and so on. Non-economic activity na entertainment, environment, health, education, governance, keep on going. So these are the supporting factors which help in the exchange activity. In addition to this, there is one more activity, it is external activity. So what is external activity, ma'am? So external activity is nothing but foreign exchange. So foreign investment, foreign money, immigrations. So foreign exchange, money, trades, இது எல்லாமே கலந்துதான் இந்த external activity. So இது எல்லாமே சேர்ந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுனா consumption. So இது எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுனா consumption and production. So first one is the main aspects of the economy என்னன்னா production and consumption. The production and consumption இருந்தாதான் we can able to produce goods and it is consumed by the consumer. So இது ரெண்டுத்துக்கு யூஸ் ஆகுது இந்த exchange activity. இந்த exchange activity நடக்கிறதால என்ன நடக்குதுன்னா நாட்டில் it will come growth, importance of growth. So நாடு நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு இந்த production and consumption யூஸ் ஆகுது. So exchange activity it is supported by economic and non-economic activity and the next one is